தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக கவனமாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற ஆணையர்கள் கண்டிப்பாக அதன் மீது உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தவறுகள் முழுமையாக நடைபெறுவது என்பதால் சென்னையிலே நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவோம். குறிப்பாக திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. தவறுகள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறது. அதன்படி நடப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். குடிபெயர்ந்த வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இல்லைன்னா அந்த தொகுதியிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும். வேற எந்த தொகுதியில் அங்கே சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு பூத்திலையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 200 வாக்காளர்களாவது இறந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா 300 பூத்துக்கு எவ்வளவு? இதுவே இந்த இறந்த வாக்காளர்களே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்க. அப்ப அந்த வாக்காளரை நீக்க வேண்டாமா? அந்த இறந்த வாக்காளரை நீக்க வேண்டாமா? திமுக என்ன சொல்லுது? இறந்த வாக்காளர்கள் இருக்கணும்னு சொல்றாங்களா? ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு குடிபெயர்ந்தவர்களே 2 இடத்துல ஓட்டு இருக்கணும்னு சொல்றாங்களா? அப்படிப்பட்ட வாக்காளர் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நீக்க தான் படணும். படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல ஆளுந்தரப்பிலே மொத்தமாக சென்றிருக்கிறார்கள். களத்திலே இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதை புரிந்து கொள்வதில் சில இடத்துல சிரமங்கள் இருக்கிறதா செய்கிறது. என்ன நிலைமை, என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? பிஎல்ஓ நியமிக்கப்பட்டவர்கள் யார்? திமுகவால் நியமிக்கப்பட்டவர் யார்? ஸ்கேவெஞ்சர், தெருக்கூட்டுவர், கொசு மருந்து அடிக்கிறவங்க, இப்படி கீழ்நிலை கடைநிலை ஊழியர்களை நியமித்திருக்கிறது. என்னவென்றே தெரியாத, அதிலும் குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் இப்படிப்பட்ட அலுவலர்களை நியமனம் செய்திருக்கிறது. இதுதான் காரணம். சென்னை திருவான்மியூர் கிழக்கு மாட வீதியில் விடியா திமுக அரசின் அவல நிலையை விளக்கியும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுச்சி உரையின் முக்கிய குறிப்புகளை விளக்கியும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி எம் அசோக் தலைமையில் அதிமுகவினர் 41வது வாரமாக திருவான்மியூர் பகுதிகளில் பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் விவேகானந்தன், நாச்சியப்பன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் உமாசேகர் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி பாக முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் தேர்தல் பணி மேற்கொள்வது தொடர்பாக அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக எம்எல்ஏவுமான செந்தில்நாதன் இதில் பங்கேற்று பாக முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பில்லூர் ராமசாமி உள்பட பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேத்தி பேரூராட்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அதிமுக சார்பில் கழக வாக்குச்சாவடி பாக நிலைய முகவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்த நீலகிரி மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சேமா வேலுச்சாமி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு அருகே தனிப்பட்ட சமூகத்திற்கு சொந்தமான கோயில் நிலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்ததை கண்டித்து அதிமுக பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமாருடன் சேர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விஜயபுரி பகுதியில் உள்ள குறிப்பிட்ட சமூகத்தின் அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 29 ஏக்கர் நிலத்தை அறநிலையத்துறை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியாக கல் பதித்ததாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு நடைபெறும் நிலையில் கோயிலுக்குள் இந்து சமய அறநிலையத்துறை நுழைந்ததை கண்டித்து கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமாருடன் சேர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் அவளிநல்லூர் பகுதியில் விபத்தில் சிக்கிய முதியவரை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததற்கு அந்த பகுதி மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற சுப்பிரமணியன் என்ற முதியவர் விபத்தில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருந்த முதியவரை அந்த வழியாக சென்ற திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் நன்னிலம் தொகுதி எம்எல்ஏவுமான ஆர் காமராஜ் இதனை அறிந்து முதலுதவி செய்து கூடுதல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதை கண்டு நெகிழ்ச்சி அடைந்த மக்கள் முன்னாள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர்.